பாரதம் அன்றைய நாற்றங்கால் பாடல் ராகமாக பாடி பார்ப்போம். இதை எழுதினவர் வந்து தாரா பாரதிங்கிறவர் இதை எழுதியிருக்காரு. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான், தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வென்கிற மேலாடை. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோளாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தாரா பாரதி. இதுதான் பாரதம் என்ற தேச ஒருமைப்பாட்டு பாடல். இந்த பாடல் என்னது? தேச போற்றும் பாடல். நம்ம இந்திய தேசத்தை பற்றி அழகாக எழுதியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து இதிலிருந்து இது வரைக்கும் மனப்பாட பகுதி. சரியா? பார்த்துக்கோங்க.